ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். இவ்வளவு நாளா நான் வீடியோ போடாம இருந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் எவ்வளவு ட்ரை பண்ணி வீடியோ போட ஆரம்பிச்சாலும் திரும்ப அரைத்தமாவே அரைக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. உங்ககிட்ட ஏதாவது ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொண்டு வந்து காட்டணும் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா வீடியோ போட முடியாம போயிடுச்சு. இப்ப நான் புது விதமா ட்ரை பண்ணிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையில இதை கொடுக்குறேன். இந்த கதையை ஒட்டுமொத்தமா காவேரியோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நான் பேச போறேன். மறக்காம கேளுங்க, இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். நான் இதை கேட்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஹெட்செட் இருந்தா யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு புது முயற்சியை தான் பண்றேன். குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் கழுவி ஊத்த வேணாம். ஏன்னா இது ஒரு புது அட்டெம்ப்ட் தான் நான் பண்ணிருக்கிறேன். பொது வழியில கேட்கறவங்க ஹெட்செட்டை யூஸ் பண்ணிக்கங்க. சரி, வாங்க கதைக்கு போலாம். போன எபிசோட்ல நம்ம விஜய் பண்ண அந்த பெரிய பிராங்கால மொத்த குடும்பமும் எவ்வளவு பதறி போய் காஞ்சிபுரத்துக்கு வந்து இறங்குச்சுன்னு பார்த்தோம். அப்புறம் நம்ம காவேரி களத்துல இறங்கி என் புருஷனை நான் மட்டும்தான் திட்டுவேன், வேற யாரும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் எப்படி நச்சுன்னு வாய் அடைச்சாங்கிறத ரொம்ப ரசிச்சு பார்த்தோம். சண்டைகள், அழுகைகள், குடும்ப பஞ்சாயத்துகள் எல்லாம் ஒரு வழியா ஓய காஞ்சிபுரம் வீட்டுல இப்ப ஒரு அமைதியான, அதே சமயம் ரொம்பவும் ஆழமான ஒரு இரவு. எந்த வில்லனும் இல்ல, எந்த தவிப்பும் இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆணின் காதலும் ஒரு பெண்ணின் சமர்ப்பணமும் கலந்து சிலிர்க்க வைக்கும் நள்ளிரவு ரொமான்ஸ். இததான் நம்ம இந்த கதை காலத்துல பார்க்க போறோம். இதுல இருந்து நான் காவேரியோட பாயிண்ட் ஆஃப்ல இருந்து நான் இந்த கதையை பேசுறேன். பெட்ல அம்மு பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவளை சுத்தி ஒரு 4 தலையணை வச்சு ஒரு சின்ன கோட்டை மாதிரி கட்டிட்டு நான் திரும்பி படுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தூரத்துல விஜய் மல்லாக்க படுத்து மேல இருக்க சீலிங்கே பாத்துட்டு இருக்கான். அவனுக்கு தூக்கம் வரலன்னு அவன் மூச்சு விடுற விரக்திலேயே எனக்கு தெரியுது. நேத்து ராத்திரி இதே நேரத்துல அவன் ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்தப்போ என் உசுரே செத்து போச்சு. ஆனா இன்னைக்கு அதே மனுஷன் என் பக்கத்துல உசுரோட எந்த குறையும் இல்லாம தூங்காம இருக்கான். அந்த நினைப்பே எனக்குள்ள ஒரு பெரிய சிலிர்ப்பு உருவாக்குது. காதலை பத்தி சினிமாவில நிறைய பேசியிருக்கலாம். ஆனா மரணத்தின் விளிம்பில இருந்து ஒருத்தர் திரும்பி வரும்போது அவங்கள இன்னும் கொஞ்சம் ஆழமா நேசிக்க தோணுது. அதுதான் என்னவோ உண்மையான காதல் நான் நினைக்கிறேன். நான் கண்ணை மூடி படுத்திருந்தாலும் என் பார்வை அவன் மேலதான் இருக்கு. திடீர்னு அவன் மெதுவா தன் கையை நீட்டி என் இடுப்புல கை வைக்கிறான். அந்த விரல்கள் படுற நொடி என்னுடைய சேலையும் தாண்டி அந்த சூடு என் உடம்புக்குள்ள ஒரு மின்சாரம் மாதிரி பாயுது. விஜய் மெதுவா என்ன கிசுகிசுப்பான குரல்ல காவேரின்னு கூப்பிட்டாரு. நான் கண்ணை திறக்காமலே லேசா சிரிச்சேன். நான் மெதுவா, பாப்பா தூங்குற விஜய், அமைதியா படுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவன் நல்லா தூங்கிட்டான். அங்க பாரு, அந்த வாண்டு எப்படி வாய பொழந்துட்டு தூங்குறான்னு, நீங்க திரும்படி அப்படின்னு சொன்னாரு. நான் மெதுவா ஒரு பக்கம் திரும்பினேன். அந்த நைட் லேம்ப் வெளிச்சத்துல அவருடைய கண்கள் என்னையே ஊடுருவி பார்த்துட்டு இருக்கு. அந்த பார்வையில இருக்கிற காதல்ல நான் முழுசா கரைஞ்சு போயிட்டேன். அவர் என்ன அப்படி திரும்பி பார்த்த அந்த ஒரு வினாடி என் மூச்சே நின்னு போச்சு. கல்யாணமாகி ஒன்னா வாழ்ந்தாலும் ஒவ்வொரு முறையும் அவர் என்னை இப்படி பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு புது பொண்ணு போலவே வெக்கப்படுறேன். அவரோட கைகள் என் தோள்பட்டையில படும்போது என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் விழிச்சுக்குது. அவர் மெதுவா என் முகத்துல படர்ந்திருந்த அந்த முடியை எடுத்து என் காதுக்கு பின்னாடி சொருகிறார். அவரோட விரல்கள் என் கன்னத்துல உரசும் போது என்ன அறியாமலே என்னோட கண்கள் மூடுது. நான் என்னுடைய தடுமாறுற குரல்ல, என்ன விஜய், என்ன பண்றீங்க இப்படி அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு விஜய், உன்னை பார்த்துட்டே இருக்கணும் காவேரி, எவ்வளவு அழகா இருக்கடி நீ. நேத்து நீ அரைஞ்சப்ப வந்த கோபம் கூட இப்ப இல்ல. உன்னை இன்னும் அதிகமா நேசிக்கணும்னு தோணுது. அவர் அப்படி சொன்னதும் என் மனசுல இருந்த அத்தனை பாரமும் பறந்து போயிடுச்சு. அப்படியே ஏந்திரிச்சு அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்து என் முகத்தை அவர் நெஞ்சோட புதைச்சுக்கிட்டேன். அவரு உடம்புல இருந்து வர அந்த சந்தன வாசம் கலந்த பழக்கப்பட்ட ஆம்பளை வாசம், அதுதான் எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்ச இடமா வரும். விஜய் மெதுவா என் காது கிட்ட வந்து ரொம்ப மெதுவா, இன்னைக்கு ராத்திரி நீ என்ன திட்டக்கூடாது, அடிக்க கூடாது, நான் என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கணும், ஓகேவா? நான் அவர் மெல்ல நெஞ்சில முகம் வச்சபடியே லேசா தலையாட்டினேன். என் தலைமுடி அவர் முகத்துல உரசும் போதே அவர் உடம்புல லேசா நடுங்கிறத என்னால உணர முடியுது. அவர் என்னை இன்னும் இறுக்கமா தன் நெஞ்சோடு சேர்த்து அணைச்சுக்கிறாரு. பெட்ல பாப்பா தூங்கிட்டு இருக்கிறதால அவர் என்ன கைய பிடிச்சு மெதுவா இழுக்கிறாரு. நான் ரொம்ப பதட்டமா, என்னங்க, ஏங்க இப்படி கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டேன். அவரு, சத்தம் போடாத, வா அப்படியே வெளியே போலாம் அப்படின்னு அவர் என் கைய பிடிச்சு மெதுவா இழுத்துக்கிட்டே போய் அந்த பெட்ரூம் பால்கனி கதவை திறக்கிறார். வெளியில சில்லுன்னு காத்தடிக்குது. அந்த நள்ளிரவு குளிர்ல நான் லேசா நடுங்குறேன். அந்த சில்லுன்னு வீசுற காத்து நான் நடுங்கின குளிர்னால மட்டும் இல்ல, அவர் என்ன பாக்குற அந்த பார்வையில தான். அவரு எனக்கு பின்னாடி வந்து நின்னு என் 2 தோள்பட்டியும் இறுக்கமா பிடிச்சப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு புது நெருப்பு பத்திக்குச்சு. அவரு காதுக்கு பின்னாடி மெதுவா மூச்சு விடும்போது என் முழங்கால் எல்லாம் பலம் இழந்து போற மாதிரி இருந்துச்சு. விஜய் கேட்டாரு, உனக்கு குளிருதா
அப்படின்னு கேட்டாரு. நான் மெதுவா தலையாட்டினேன். எனக்கு பேச வார்த்தையே வரல. அவர் என்ன மெதுவா தான் பக்கம் திருப்பினாரு. அங்க இருக்கிற ஒரு சின்ன சோஃபாவில என்ன உட்கார வச்சுட்டு என் பக்கத்துல ரொம்ப நெருக்கமா உட்கார்ற. அவரோட விரல்கள் என் சேலைய சரி பண்ற மாதிரி என் இடுப்புல உரசும் போது என் கை கால்லாம் லேசா நடுங்குது. வார்த்தைகள் தேவைப்படாத ஒரு மொழி இருக்குன்னா அது இந்த தீண்டல் தான். அவர் என் கையை எடுத்து தான் 2 கைகளுக்குள்ள வச்சு அழுத்திக்கிட்டாரு. நேத்து ராத்திரி என்ன பலார்னு அரைஞ்சியே, அப்ப உனக்கு கை வலிச்சுதாடின்னு அவர் கேட்கும் போது அவர் மேல எனக்கு இருந்த கோபம் எல்லாம் எங்கேயோ கரைஞ்சு போயிடுச்சு. எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்ன என் புருஷன் இப்போ என் மேல அவ்வளவு பைத்தியமா இருக்கான். எனக்கு அவர் வேணும். இந்த நொடியில அவர் என்ன என்ன வேணா பண்ணலாங்கிற அளவுக்கு நான் என்ன அவருக்கு முழுசா ஒப்படைக்க தயாரா இருந்தேன். நான் தன்னிச்சையா அவர் சட்டையை பிடிச்சு இழுத்து அவரை என் மேல சாய்க்கிறேன். அவர் தடுமாறி என் மேல விழுவுறாரு. இப்போ 2 பேருக்கு நடுவுல இடைவெளியே இல்ல. என் மார்போடு அவர் மார்பு ஒட்டி இருக்கு. அவரோட இதயம் துடிக்கிற சத்தம் எனக்கு தெளிவாவே கேக்குது. அவர் என் காதுக்கு பின்னாடி என் கழுத்துல மெதுவா ஒரு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சார். என் சேலை விலகிறது கூட எனக்கு தெரியவே இல்லை. அவர் விரல்கள் என்னை தீண்டும் போது என் உடம்புல ஒரு சிலிர்ப்பு அலை அடிக்குது. நான் அவர் முடிய கைகளால் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு மூச்சு வாங்குற குரல்ல, விஜய் பிளீஸ் விஜய் அப்படி நான் சொன்னேன். என்னடி பிளீஸ், வேணான்னு சொல்றியா இல்ல வேணும்னு சொல்றியா? நான் அவர் காது கிட்ட என் உதட்ட கொண்டு போய், எனக்கு நீங்க வேணும் விஜய், முழுசா வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் அவர் தன் உதடுகளை என் உதடுகளோட சேர்க்கிறார். அந்த முத்தம் அது வெறும் உதடுகள் சேர்க்கை மட்டும் இல்ல. நேத்து நான் பட்ட பயம், அவர் பட்ட தவிப்பு, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பந்தம் எல்லாமே கலந்த ஒரு முத்தம். அவர் என்ன அணைச்ச அந்த வேகத்துல என் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பும் விழிச்சுக்குச்சு. அவர் கை தீண்டாத இடம் என் உடம்புல இல்ல. நான் என்ன முழுசா மறந்து விஜய் விஜய் அப்படின்னு அவர் பேரை மட்டும்தான் முணுமுணுத்துக்கிட்டு இருந்தேன். அவரு என் கழுத்துல, என் தோள்பட்டையில, என் உடம்பு முழுக்க தன் காதல முத்தங்களால விதைக்கிறார். நான் அவர் தோள்பட்டையை கடிச்சு என் வலியையும் என் சுகத்தையும் நான் வெளிப்படுத்துறேன். நிலா வெளிச்சத்துல அந்த பால்கனியில நாங்க 2 பேரும் உடம்பா இல்லாம ஒரே உயிரா மாறி போயிருந்தோம். எல்லா காதலும் தேடலும் முடிஞ்சு ஒரு பெரிய நிம்மதியோட நாங்க திரும்ப பெட்ரூம்குள்ள வரோம். அம்மு பாப்பா இன்னும் அதே மாதிரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. நான் போய் அம்மு பக்கத்துல படுக்கிறேன். விஜயும் மறுபக்கம் வந்து படுக்கிறாரு. நான் மெதுவா என் கையை நீட்டி அவர் கையை பிடிச்சுக்கிட்டேன். நான் லேசா சிரிச்சுக்கிட்டே, நீங்க ரொம்ப மோசம் விஜய் அப்படின்னு சொன்னேன். விஜய் என் கையில முத்தம் கொடுத்துக்கிட்டே, பின்ன என் பொண்டாட்டி கிட்ட நான் எப்படி இருக்கணும்? நான் அவர் கையை என் நெஞ்சோட சேர்த்து அணைச்சுக்கிட்டு கண்ணை மூடுறேன். ஒரு பொண்ணா எனக்கு வாழ்க்கையில இதை விட வேற என்ன வேணும்? என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு புருஷன், என்ன முழுசா புரிஞ்சுகிட்ட ஒரு தாலி சொந்தம், இந்த ராத்திரி எனக்குள்ள ஒரு புது உயிரை கொடுத்திருக்கு. இந்த மழையும் இந்த குளிரும் அவரோட இந்த தீண்டலும் என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நெஞ்சுக்குள்ள அப்படியே இருக்கும். பிகாஸ் he is my everything. என்ன மக்களே, இன்னைக்கு எபிசோடு 26ல விஜய் மற்றும் காவிரியோட காதல் எந்த அளவுக்கு ஆழமா மாறி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு பிராங்க்ல ஆரம்பிச்ச சண்டை எப்படி ஒரு அழகான நெருக்கத்துல வந்து நிக்குதுன்னு பாத்தீங்களா? இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி இந்த காமிக் ஸ்டைல் நான் ஏன் யூஸ் பண்ணங்கிறத ஒரு ரீசன் நான் சொல்லிடுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஊழலுக்கு சம்பந்தமான ஒரு விஷயம். மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த மகாநதி 2 டைஹார்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி பிரியாவோட மிகப்பெரிய தீவிரமான ரசிகர்கள் நிறைய பேர் ஏராளமா இருக்காங்க. உலகம் முழுக்க வாழ்கின்ற விஜய் தொலைக்காட்சி ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த காட்சி எல்லாமே அவங்களுடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணி வந்திருந்தா எனக்கு மிகப்பெரிய பேக்லாஷ் ஆயிருக்கும். சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த காமிக் ஸ்டைல நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதுக்கு அதிகப்படியான வியூஸ் போயிருந்தா இதே மாதிரியான கண்டென்ட் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு கேட்டா இதை நான் கண்டினியூ பண்ண தயாரா இருக்கேன். வீடியோ போடுங்க நிறைய டைம் நீங்க கேட்டிருக்கீங்க. நானும் வீடியோ போடுறேன், ஆனா மக்கள் தான் யாரும் பார்க்க மாட்டீங்க. சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த எபிசோடு 27ல என்ன சுவாரஸ்யமா நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். Until then, bye from Asmad.